ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தில் நடந்துள்ள ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க ஜனாதிபதி அலுவலகத்தின் தலைமையில் ஒரு குழுவை நியமிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று மே 20 சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் குழு மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற 4 மணி நேரத்திற்கும் மேலான கலந்துரையாடலின் போதே இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தை அரசாங்கத்தின் கீழ் வைத்திருக்கும் கொள்கை முடிவுக்கு இணங்க பணிப்பாளர் குழுவால் தயாரிக்கப்பட்ட வர்த்தகத் திட்டத்தின் இலக்குகளை அடைவது குறித்து இந்த கலந்துரையாடலில் விரிவாக ஆராயப்பட்டது. நட்டமில்லா நிறுவனமாக மாற்ற வலியுறுத்தல். ஜனாதிபதி பணப்பாய்வு முகாமைத்துவம் மற்றும் நிறுவனத்தின் செயல்திறனை அதிகரிப்பதன் மூலம் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தை நட்டமில்லா நிறுவனமாக கட்டியெழுப்புவதற்கு அனைத்து தரப்பினரின் பங்களிப்பும் அர்ப்பணிப்பும் அவசியம் என்பதை வலியுறுத்தினார். கூட்டு பங்களிப்பு இல்லாமல் நிறுவனத்தை கட்டியெழுப்ப முடியாது என்றும் தொடர்ச்சியாக திரைசேரியிடமிருந்து நிதியை பெற முடியாத சூழலில் நிறுவனத்திற்குள்ளேயே நிறுவனத்தை கட்டியெழுப்புவதற்கான திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஊழியர்களின் பொறுப்பு. அரசியல் அதிகாரத் தரப்பு என்ற வகையில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்கு தேவையான அனைத்து அர்ப்பணிப்புகளையும் செய்வதாகவும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை கட்டியெழுப்புவது அதன் அனைத்து ஊழியர்களின் பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள 20 பில்லியன் ரூபாய் மக்களின் வரிப்பணம் என்பதால் அந்த பணத்தை செயற்திறன் மிக்க வகையில் பயன்படுத்துவது ஊழியர்களின் பொறுப்பு என்பதையும் அவர் வலியுறுத்தினார். அரசாங்க உரிமையின் கீழ் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தை நட்டமில்லா வணிகமாக மாற்றும் அரசாங்கத்தின் இலக்கை அடைய தொழிற்சங்கங்கள் முழு ஆதரவையும் வழங்கும் என்று கலந்துரையாடலில் பங்கேற்ற தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஜனாதிபதியிடம் உறுதியளித்தனர். ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் தலைவர் சரத் கனேகொட உட்பட பணிப்பாளர்கள், குழு உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர்.